என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? தோழியாக நினைத்து அற்புதமான கொடுத்த வரவேற்பு கொடுத்த மாரணங்கி நீ வாழ்க, நின் குளம் வாழ்க, என்றுமே குண்டிலிட்ட விளக்காக கோடி கோடி நன்மைகளை பெறும் குணவதியாக நீ வாழக்கணவாய் என்று உனக்கு மனதார ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்டு உன்னிடம் அறிந்தும் அறியாதது போல் புரிந்தும் புரியாதது போல் தெரிந்துமே தெரியாததை போல ஒரு சில விவரங்கள் கேட்க அவா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் தருவாய் நம்பிக்கையோடு பட்டு வெளிகள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அன்பு மகளே என்று உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்டு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள்
தேடுங்கள் கிடைக்கும் என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த இடத்திலே கேட்கணும் என்ற ஒரு அவா, கேட்ட கேள்விக்கு கானத்தின் அடிப்படையிலே பதில் உரைத்தமைக்கு நன்றி. ஏன்னா முதலிலே கொடுத்த வாக்கு, அந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு கேட்ட கேள்வியின் மூலமாக நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. நிலமோ குறிஞ்சிடம். ஊர் சிற்றூர். தந்தையின் பெயர் நம்பி. தாயினுடைய பெயர் நங்கை மோகினி. உன் பெயரோ வள்ளி. உடன் பிறந்தவரோ 7 பேர். வந்திருப்பது திணைக்காவல் பிரியம். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தன் முருகனுக்கு. சரி, உன் கையில உள்ளது கவன். அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது நங்கை பருவம். பருவம் என்பது சித்திரமாகும். அதை பாதுகாக்க வேண்டியது பத்திரமாக. வருவது ஒரு முறை சாத்திரப்படி. அப்படி வருவதை தவறவிட்டால் உபத்திரமடி ஆளாகலாமா? அதுக்கு என்ன செய்யணும்? உபத்திரத்துக்கு அதுக்கு என்ன செய்யணும்? ஆளாகிறதுனால வந்திருக்கிறீங்க. உபத்திரியத்துக்கு ஆளாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா உங்களுடைய பழக்க வழக்க நடைமுறை சரியாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் அன்றே சொன்னார்களே, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாவின் வழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குளம் என்பார்களே. உங்களுடைய பிறவிக்குளத்தை முறையாக பயன்படுத்தி விட்டால் இந்த உலகத்தில் பல்லாண்டு கால வாழ்வாய் மகளே. இப்ப நான் என்ன முறையா பயன்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பு கொடுக்கிறது வந்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? 64 கலைகள் இருந்து 18 புராணங்கள் இருந்து 28 ஆகமங்கள் இருந்து 32 தர்மங்கள் இருந்து 96 தத்துவங்கள் இருந்து அனைத்தும் கற்றுள்ளவங்க நீங்க. அப்பேற்பட்ட நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட எதுக்காக கேட்கணும்? எதுக்கு? ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அனைவருக்கும் பொதுவான வாசகம். சரி, கேள்வி கேட்கலாம். எது கேட்கறாங்க? என்ன கேட்ட உடனே அதுக்கு பதில் கிடைக்கிறதா? அந்த கேள்வியின் மூலமாக கருத்துக்கள், உங்க வாழ்க்கை வரமுறை இதை கேட்டு, ஏன்னா எனக்கு எல்லாம் நீங்க சொன்னது போல எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரிஞ்சிருந்தாலும் ஏன் கேட்கணும்? கேட்பது யார்? ரிஷி மூலம் நான் கேட்கணும். நீங்க உங்க வாய் மூலமா அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் வரமுறை. வரமுறையை மாற்ற முடியுமா? வரமுறையை மாற்ற முடியாது இல்லையா? ஏன்னா வரமுறைக்கு ஏற்றவாறு நீ பெண்மணி வரலாறு படைக்கக்கூடிய ஒரு வல்லாள வட்டி கூட்டம் உங்களை சொல்றாங்க. நாடனும் பொதிகளை இன்ப தேன் வந்து வாயுது காதுகள். நீ ஒரு செந்தமிழ் நாட்டு தமிழச்சி. தமிழுக்கும் அமுதன்று பேர் இன்ப தமிழ் இன்ப தமிழின் உயிருக்கு நேரம். ஒரு தமிழச்சியை பார்த்து கேட்க கூடாதா? கேட்கலாம் சுவாமி. ஆனா கேள்விகள் கேட்பது பகுத்தறிவு பிறப்பதற்காக. எங்களை விட ஒரு அறிவு உங்களுக்கு கூட தான் இருக்குது. அப்புறம் என்ன காரணத்துக்காக என்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும் நினைக்கிறீங்களா? என்ன? அதுதாங்க உண்மை. ஏன்னா இடம்பொருள் ஏவல் வச்ச வேந்த எடுக்கணும், வழி தெரிஞ்ச வந்தா என்னை பொறுத்த வரைக்கும் பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்ட நமக்கு உட்கார்ந்துரும். ஏன்னா மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு. மனிதனுடைய மனிதன் யாரு? மனிதர்கள் சிறந்த மனிதன் வள்ளுவன். அந்த மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம், தெய்வமே மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொடுத்திருக்காங்கல்ல. நான் இங்க இறங்கி வந்துட்டா உங்களில் ஒருவனாக, நீங்க எங்களோட நம்ம 2 பேரும் சேரணும். எதுக்கு? இல்ல மொழியினுடைய பேச்சுக்கள் மூலமாக வாதி பிரதிவாதி அப்படின்றது. அப்ப வாதி பிரதிவாதி சேரணும். சமயறிந்து பேசு, அதிலும் சமயமறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாமல் இருந்து பழகுகிறாங்க. ஏன்னா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் இறைவனை வணங்குகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் எங்கிருந்தால் இருக்கிறான் இல்லையா? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இருக்கிறாங்க. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது மகாபாரதத்துக்கு முன்னதாகவே. அது பிரகலாதனுடைய கதையாக பாத்தீங்களா? அடிச்சு தூளை காட்டின வந்தானே நரசிங்க பெருமானாகப்பட்டவன் நடிகசுவாகப்பட்டவனை கொள்வதற்காக மனித உடம்போடும் சிங்க முகத்தோடு அன்றைக்கு காட்சி அளித்தார்கள். மனித உடம்போடும் சிங்க முகத்தோடும் பாத்தீங்களா? சிங்க முகம் இருக்கு, மனித உடம்பு இருக்கு. இந்த மனித உடம்புக்கும் சிங்க முகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லையே. பிறகு எப்படி? அது ஒரு காரணமாகப்பட்டது. என்ன காரணம்னு கேட்கிறேன். ஏன்னா வந்திருக்கிறது யாரு? மனிதன். சிங்க முகத்தை வச்சு ஏன் வதம் பண்ணணும்? நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. ஆமா, போகட்டுமே. அப்புறம் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இல்ல. நல்லா போறதுன்னு உங்களுக்கு தெரியுதுல, நல்லா போகுதுன்னு தெரியுது உங்களுக்கு. சுவாமி முறைப்படி பேசுறீங்கன்னா நான் முறைப்படி பேசுவேன். இல்ல வேற மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். வாங்க பேசுவோம். இல்ல முறைப்படினா நான் கேட்டது முறை இல்லையா? இல்ல முறை இல்லாம கேக்குறதாக நான் சொல்லல. ஆனா பேசக்கூடிய விதம் ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த எழுதுகோள் பார்த்திருக்கீங்களா? இந்த பேனாவாகப்பட்டது இது எழுதுறவங்களுடைய அந்த உருவத்தை பொறுத்து அவங்களுடைய குணத்தை பொறுத்து தான் மாறுபடும். என்ன காரணம் தெரியுமா? இப்ப இதே ஒரு பேனாவாகப்பட்டது ஒரு அந்தனர்கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா என்ன எழுதுவாரு? ஸ்ரீ ராமஜெயம்னு எழுதுவார். இதே ஒரு குலகாரன் கையிலயோ இல்ல திருடன் கையிலயோ கொடுத்தோம்னா என்ன எழுதுவான்? இன்னைக்கு எவனை கொல்லலாம் அப்படின்னு தான் எழுதுவான். ஆனா எழுதுற பேனாவாகப்பட்டது ஒண்ணுதான், எழுதுகோளாகப்பட்டது ஒண்ணுதான். ஆனா எழுதக்கூடிய நபர்களை பொறுத்து கருத்துக்கள் மாறுபடுதா இல்லையா? பார்க்கிறதை கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. ஆமா, அதானே உண்மை. கண்டிப்பா. இப்ப ஒரு கையில விளக்கெண்ணெய் ஊத்துங்க, ஒரு கையில தேனை வச்சுக்கோங்க. சரி, பார்க்கிறதுக்கு ரெண்டும் ஒரே நிறமாத்தான் தெரியும். ஆனா கொஞ்சம் கையில ஊத்தி நக்கி பார்த்தாத்தே தெரியும் எது இனிப்பா இருக்கு எது சப்புன்னு இருக்கு. இவ்வளவு சொல்றீங்க. பனைமரத்துக்கு கீழே இருந்து பார்த்தா பாலும் கல்லு ஒரே மாதிரி தான் இருக்கும். போய் குடிச்சு பார்த்தா தான் தெரியும் எது பால் எது கல்லுன்னு. அதுதாங்க வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா கல்லுக்குள் தேரை வைத்த ஆண்டவன், கல்லுக்குள் நீரை வைத்தவன் ஆண்டவனே. நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு ஆண்டு கையில இந்த கையில ஒரு மிளகு 5-6 மிளகு எடுத்துக்கோங்க.
இந்த கையில ஒரு 5-6 பப்பாளி விதை எடுத்துக்கங்க. ரெண்டும் பார்ப்பதற்கு கருப்பா சொரசொரனதே இருக்கு. ஆனா ரெண்டு வாயில போட்டு கடிச்சு பார்த்தா தானே எது சுருக்குன்னு இருக்கு இல்ல எது சப்புன்னு இருக்கு. நீங்க நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. பனைமரம் பாத்தீங்க அப்படின்னா ஓங்கி வளர்ந்துருக்கும். ஆனா நிழலுக்கு போய் ஒருத்த நெருங்க முடியாது. கடல் நிறைய தண்ணி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா தாகத்துக்கு ஒரு கை அள்ளி குடிக்க முடியாது. ஆத்து நிறைய தண்ணி போனால் நாய் நக்கித்தான் குடிக்கும். பூனை கிட்ட கொண்டு போய் தேவாமிர்தத்தை கொடுங்களேன். ஆஹா தேவாமிர்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கண்ணை திறந்து குடிக்கணுமா? கண்ணை மூடிக்கிட்டு தான் குடிக்கும். அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது? நீங்க என்ன புதுசா சொல்ல வந்துட்டீங்க? எல்லா ஜீவனுக்கும் ஒரு தனித்தன்மை இறைவன் கொடுத்திருக்கு. ஆனா மனிதனுக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்க்கணும். மனிதனுக்கு என்ன பகுத்தறிவாகப்பட்டது கொடுத்திருக்காங்க. பகுத்தறிவு கொடுத்த மனிதன் நடக்கிறானா? சிந்திக்க சிரிக்க தெரிந்த ஒரு மனிதனாகப்பட்ட மட்டும் தானே. சிந்திக்க தெரிஞ்சது சிரிக்க தெரிஞ்சா மட்டும் போதுமா? ஒரு பசுமாடு இருக்கு. பசுமாடாகப்பட்டது சென பிடிச்சு வச்சுங்கய்யா. காளை மாடு என்ன செய்யுமா? அது கன்று குட்டி ஈன்றது வரைக்கும் தாடுடைய சினை பிடிச்சிருச்சு இந்த பசுன்னு சொல்லி மறுமுறை தீண்டாது புணர்ச்சி கொள்ளாது. அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதே 6 அறிவு படைத்த மனிதன். அதை கண்டு ஒரு அறிவு கூட. பொண்டாட்டி கர்ப்பமாயிட்டான்ற பேச ஒதுங்கிறானா? 9வது மாசம் வரைக்கும் கட்டிக்கிட்டு ஏறேன். அப்பத்தான சுகப்பிரசவம் ஆகும்ன்றேன். நீங்க பொது கருத்தை நான் இல்லாதப்ப சொல்லிக்கங்க. என்னை வச்சுக்கிட்டு தான் இப்படி பேச்சு பேசணுமா? நீங்க தானே சொன்னீங்க ஒரு கல்யாணமாகாத பிள்ளை கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட எப்படி பேசணுன்ற வரைமுறை இருக்கு இல்லையா உங்களுக்கு? கல்யாணம் ஆனவங்கிட்ட மட்டும் தான் பேச முடியும் சுவாமி. இங்க இருங்க. ஒரு மங்கை உடைஞ்சிருக்கிறேன். ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு இப்படி சொல்லி தெரியும். அதை சொல்லி தரதுக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க. நீங்க வந்து புதுசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் தெரியுமா சொல்லி தோன்றுமோ மன்மத கலை அள்ளி பார்க்க வேண்டும் அவள் முல்லைப்பூ இதழ் மெல்ல இந்த முத்தம் சீண்டவன் கவிஞர் பட்டேன். கவிஞருடைய பார்வையில காகிதப்பூ கூட மணக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல வந்து எல்லா தொழிலையும் ஒருத்தன் சொல்லி தருவேன். நீ சொன்னதை போல தாய் சொல்லி தருவா, தகப்பன் சொல்லி தருவேன், வாத்தியார் சொல்லி தருவேன், முன்னோர்கள் சொல்லி தருவேன், மூத்தவர்கள் சொல்லுவான். ஆனா உலகத்தில் சொல்லுக்கு கொடுக்க முடியாத ஒரே ஒரு கலை இந்த மன்மத கலை மட்டும்தான். யாரோ சொல்லியா கொடுத்துருக்கேன் அப்படித்தான் செய்யணும் பிள்ளைக்கு. நல்ல விளக்கம் கேட்டுக்கோங்க. நீங்க தானே சொன்னீங்க இப்ப எங்க தாய் இருக்கான்னு. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி எப்படி பெருமாளே வந்து நேரடியா சொன்ன மாதிரி நல்ல நல்ல அரிய கருத்துக்களா சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்களா? ஆதார பாரு. உண்மை சொல்லப்போனா உங்களுக்கு ஏன் உருக்குன்னு வருது? தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை எதுக்காக நீங்க சொல்றீங்க? அதான் சொல்லிருக்காங்க 62 கலைகள் இருந்தாலும் யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் தான். அது எல்லாருக்கும் தான் உண்டு. நீங்க தேவலோக வாசி. உங்களுக்கே சில நேரங்கள்ல சபலங்கள் ஏற்பட்டது இல்லையா? தெரியுமா? ஒரு மனிதனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்ன யதார்த்தமா இருக்கு. இப்போ உங்களுக்கு பலம் எது? எனக்கு பலம் என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கை. ஆமா. பலவீனம் என்ன? பலவீனம் என்ன? என்னுடைய பாசம். எல்லாருக்குமே இருக்கும். ஆமா. எல்லாருக்குமே பலமும் உண்டு பலவீனமும் உண்டு இல்லையா? உலகத்துல இந்த மிருகத்தை பத்தி பேசுங்க. மிருகத்துல பெரிய மிருகம் எது? மிருகத்திலே பெரிய மிருகமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. கூடாது. இருந்தாலும் ஐராவதம் என்று சொல்லலாம். ஏன்னா மறைவுறு சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ற நான் சொல்லலாம் யானை, கஜம் சொல்றோம் இல்லையா? இந்த யானையாகப்பட்டதுடைய பலம் என்ன பலவீனம் என்ன? யானையாகப்பட்டதுடைய பலம் என்ன பலவீனம் என்ன? யானையோட பெருசு இருக்கு. அவருக்கு பெருசா இருக்கும் போல தெரியுது. யானையோட பெருசு இருக்கு. அது பெரிய யானையா இருக்கும் போல. அது காமாலக்காரனுக்கு கண்ணுல கட்டத்துல மஞ்சளத்தையும் தெரியும். பாக்குறவங்க அப்படித்தான் தெரியும். சொல்லுங்க. ஆக இந்த யானையுடைய பலம் என்ன பலவீனம்? அதனுடைய யானையுடைய பலமே தும்பிக்கை. பலவீனம் என்பது என்ன தெரியுமா? என்ன? அதுக்கு மதம் புரிஞ்சு மதன நீர் உண்டு சுரக்கும். அதனுடைய பலவீனம் அது. அந்த பலவீனத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? அங்குசம். நான் கோவிலுக்கு போயிருந்தேன். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இறைவனை கும்பிடுவதற்காக ஆத்தால போய் கும்பிட்டு வரலாம்னு. கோவில் வாசல்ல மாபெரும் யானை. அந்த யானையுடைய மேல பாகன் இருந்தேன். நான் என்ன பண்ணேன்? பசிக்காக ஒரு யானைக்கு வந்து உலகத்துல எல்லா உதவியை காட்டிலும் முதல்ல பசித்தவனுக்கு சோறு போடணும். அதானே ஒரு வாயிலா ஜீவன். அப்படின்னு என்ன பண்ணேன்? நேரடியா போய் 2 வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். வாங்கிச்சு சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட உடனே யானை என்ன செய்யும்? தும்பிக்கனால ஆசீர்வாதம் பண்ணும். நான் தலையை குனிஞ்சு நிற்கேன். ஆசீர்வாதம் கொடுக்கல. சரி என்னடா? சரி மறுபடியும் ஒரு 1/2 முடி தேங்காயை எடுத்துக்கொண்டு போய் யானைகிட்ட கொடுக்குறேன். அதையும் வாங்கி உள்ள ஒதுக்கிச்சு. குனிஞ்சு நிற்கிறேன். ஆசீர்வாதம் கொடுக்கல. அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பை ஓடி வந்தேன். ஓடி வந்தவே ஒரு ₹1 காசை தும்பிக்கையில வச்சேன். வச்ச உடனே வாங்கி அப்படி பாகன்ட்ட கொடுத்து டங்கி அவன் தலையில தூக்கி ஆசீர்வாதம் வச்சு. அப்ப யானை என்பதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. ஆனா யானை முகம் கொண்ட இறைவன் என்பவன் யார்? விநாயக பெருமான். ஏன் அவனுக்கு பேர் விநாயகன்? நாயகன் என்றால் தலைவன் என்று அர்த்தம். வி என்றால் அதற்கு மேலானவன் உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதே உலகத்துல எல்லா கடவுளை காட்டி நம்ம எல்லாருமே வணங்கக்கூடிய முதல் தெய்வம் விநாயக பெருமான் பிள்ளையார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப விநாயகருடைய கையில அந்த யானையை அடக்கக்கூடிய பாகன் இருக்கேன் பாருங்க. அவன்கிட்டதே அங்குசம் இருக்கு. சரி பக்தர்களாம் போயாச்சு. நானும் உள்ள கோயில திறந்து உள்ள போயாச்சு. போன உடனே என்ன சித்தி கணபதினு முதல் தெய்வம் இருக்கும். அதை வணங்கும் பொழுது பார்த்தா அதே அந்த விநாயகருடைய பிள்ளையாருடைய முகம் உண்டு தானே. யானை முகம் தானே இருக்கும். சிலையாக இருக்கிறது, உருவமாக இருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப பார்த்த உடனே அதே கையிலே அங்குசத்தை வச்சிருந்தார். யார்? விநாயக பெருமான்.
அங்க எல்லாரும் போய் என்ன பண்ணலாம் தெரியுமா, அப்படியே கையேந்தி இறைவனை கும்பிட்டு கூட்டி ஐயா வரம் கொடுத்த மாதிரி கேட்டாங்க. இங்க வெளியில பார்த்தாச்சுன்னா யானை அடுத்த வீட்டை கையேந்தது, உள்ள போனோடனே யானைகிட்ட மனிதன் கையேந்துகிறான். அப்ப என்ன இதுல என்ன தெரியுதுன்னா, உன்னுடைய பலம் என்பதை நீ அடுத்தவனிடம் கொடுத்து விட்டா நீ பலவீனமாகி விடுவாய். யானையுடைய பலம் இருக்கு பத்தியா, அதை அடக்கக்கூடிய அங்குசம் பாகன் கையில இருந்தது. அதனால அதை ஆட்டி வச்சு கூத்து பார்த்தேன் யானையை. ஆனா சிலையாகப்பட்டது விநாயகப் பெருமானுக்கு கையிலே அங்குசம் இருந்தது. அதனுடைய பலத்தை பயன்படுத்தியது பலவீனமடைந்த மனிதர்களாம் அதிர்ச்சி பிச்சை எடுக்க கேட்கிற அருள்வாசி. இதுதான்டா உண்மை தத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சொன்னாரு, இதை காட்டு முருகன் இருக்கு, யானை இருக்கலாம். எந்த முருகன் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திமிங்கலமா? அது மிருகமா? ஊரு கட்ட கதை 7 கட்டு புல்லு திண்ட கதையா இருக்கு. சரி இருக்கட்டும். ஆக எது எப்படி இருந்தாலும் கற்றறிந்த இருவர்கள் பேசும்போது தமிழாகப்பட்டது கலந்து உரையாடவில்லை. ஏனென்றா நற்றாமரை குளத்திலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றோரே காமுருவன் இருக்கிறார். காமுருன்றதை மாற்றி விட்டார், முருகா முருகா என்று. சரி, மரா மரான்றதை மாத்தினா ராமா ராமா என்று. ஒரு அரமும் மோதுனா கிண்ணற பிறக்கும், ஒரு தேங்காயும் கல்லும் மோதுனா தேங்காய் தான் உடையும். நீங்க தேங்காயா இந்த இடத்துல கல்லா? கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம். பார்க்கலாமா? பரவாயில்லையே. ஏன்னா தேங்காய்க்கும் ஒரு சிறப்பு இருக்கு, கல்லுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா வாசப்படி போட்டாச்சுன்னா அது மிதிகள் ஆகுது. அதே அடிக்க சிலையா வச்சாச்சுன்னா அது வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வமாகிறது. ஆக கல்லிலே கலைவண்ணம் கண்டால் கைவண்ணம் எங்கே கண்டேன் மெய்வண்ணம் எங்கே காண்பது என்று அறிவுக்கு வித்தாகக்கூடிய திருக்குறள். இந்த திருக்குறளை அடிப்படையை பார்க்கும் பொழுது தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சபத்திற்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர், சுவைகளோ அறுசுவை, கிரகங்கள் 9, திக்குகள் 8, ஸ்வரங்கள். உங்கள்ட்ட பேசும்பொழுது ரொம்ப கவனமா இருக்கும். எப்படி சுவைகள் அறுசுவை வந்து அதுக்கப்புறம் உடனே கிரகத்துக்கு போயிட்டீங்க. பரவாயில்ல, ஏன் கிரகத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு. முதல்ல 7ஆகத்தானே இருந்தது, சொல்லி இருந்தாலும் அப்படி சமாளிச்சிருப்பேன். அது உண்டு. ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது வாதி பிரதிவாதி இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. எதிராளி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பலமாக பலகீனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறத விட அவங்க பலத்தை தான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்க இப்படிப்பட்ட பேசக்கூடிய ஆளுகன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆக என்னதான் முடியலைன்னா பரவாயில்ல, மேடையிலேயே செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை நான் ஒரு கை பார்க்காம நான் போவே மாட்டேன். என்ன நிப்பாட்டுங்க சுவாமி, ரொம்ப பேசுறீங்களா? என்ன உங்களுக்கு தான் இல்ல பேசத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறா. நீங்க வேணா புத்தியை பயன்படுத்தி பேசுங்க. கேட்டீங்கல்ல, பிரகலாதன் என்று சொல்லக்கூடியது. பிரகலாதனாகப்பட்டவருடைய கதை எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் சுருக்கமா சொல்றேன். ஏன் அப்படின்னா ரண்யாட்சன் என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய மகன் தான் இந்த பிரகலாதனாகப்பட்டவன். இந்த பிரகலாதனாகப்பட்டவன் கருவில் இருக்கும் பொழுதே, உங்களின் மூலமாக லீலாவதியுடைய கருவில் இருக்கும் பொழுதே நாராயண மந்திரத்தை தெரிந்து கொண்டவன். ஆக சிறு வயது முதலேயே நாராயணா நாராயணான்னு எந்த நேரம் பார்த்தாலும் நாராயண மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கிறவன். ஆக அப்பேற்பட்டவன் என்ன செய்யறான், ரண்யாட்சனாகப்பட்டவன் தன்னுடைய நாமத்தை தான் எல்லாரும் சொல்லணும், நாராயணனை வணங்கக்கூடாது அப்படின்னு ஊருக்கே ஒரு உத்தரவாகப்பட்டதை போட்டான். இதை எல்லாருமே கேட்டாங்க. ஆனா அவன் பெத்த பிள்ளையான பிரகலாதன் மட்டும் கேட்க மாட்டேன்ட்டான். நாராயணன் ஒருத்தன் தான் தெய்வம் அப்படின்னு அவனே வணங்கிட்டு இருந்தான். அப்பதான் இவனுக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. ரண்யாட்சனுக்கு கோவம் வந்து அப்பதான் சொல்றாரு, நாராயணா நாராயணான்றியடா, ஏண்டா ஓயாம நாராயணா நாராயணன்றியே, அந்த நாராயணாகப்பட்டவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் பிரகலாதன் சொன்னான், இந்த நாராயணனாகப்பட்டவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். ஆக அந்த நேரம் பார்த்து இந்த நாராயணனாகப்பட்டவன் எப்படி எங்க இருந்தாலும் சரி வர சொல்லு. அவனை மதம் கொண்ட யானையாகப்பட்டது, சினம் கொண்ட சிங்கமாகப்பட்டது, மதம் கொண்ட யானை எப்படி வதம் செய்யுமோ அதே மாதிரி நான் வதம் செய்யறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை தெரியாம சொல்லிட்டான். அதுல சொன்ன காரணத்தினால, சிங்கம்னு சொன்ன காரணத்தினால சிங்கமுகத்தை எடுத்து அந்த ரண்யாட்சனாகப்பட்டவனை கொலை செஞ்சார், வதம் செஞ்சார். வதம் செய்வதற்குனே சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த ஆயுதங்களாலும் வதம் செய்யல, கூறிய நகங்களால் மட்டுமே வதம் செய்தார். அதே மாதிரி காலையிலும் இல்லாம மாலையிலும் இல்லாம ஒரு அந்தி சாயக்கூடிய நேரத்திலையும் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாம வீட்டுக்கு வெளியேயும் இல்லாம, ஏன்னா அவன் வாங்கிய வரம் அப்படி விவரமா வரம் வாங்கியிருந்தான். ஆக இந்த மாதிரி தான் வதம் செய்தார். பூமியும் இல்லாம தன்னுடைய மடி மீது கிடத்தி எல்லாம் வதம் செய்தார். ஆக அப்பேற்பட்ட முறை இதுதான் பிரகலாதனுடைய கதையாகப்பட்டது. அதனாலதான் சிங்கமுகத்தை எடுத்தது. ஏன்னா எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, ஜீவராசிகளுடைய அவதாரம் எடுத்திருக்கிறார். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், இதெல்லாம் எடுத்துட்டாரு. ஒரு சிறப்புகள் இருக்கு இல்லையா, எடுத்துட்டாரு. இப்ப சிங்கத்தை பத்தி பேசுறீங்க, ஆமா, யானையை பத்தி பேசுறோம். மாடு பாத்திருக்கீங்களா? மாடு பாத்திருக்கேன். பாத்திருக்கீங்களா? பாத்துக்கிட்டே இருக்கேன். மாட்டுக்கு எத்தனை காலு? மாட்டுக்கு 4 கால் தான். வாளி எத்தனை? வித்தியாசமா கேக்குறீங்க. ஒரு வாள் தான் இருக்கும். ஒரு வாள் தான் இருக்கு. ஏன் வாளுக்கு வேற மாதிரி ஒரு கதை இருக்கு, அது அப்புறம் வச்சுக்குறோம். சரி. இந்த மாட்டுடைய முன்புறத்தை பார்த்தா முகத்துடைய அழகு நல்லா தெரியும். தெரியும். பின்புறம் பார்த்தா என்ன தெரியும்? பின்புறமாகப்பட்டு தெரியும். அதுக்கு பேர் என்ன? முன்னால பார்த்தா முகம், மாட்டுக்கு பின்னால பார்த்ததுக்கு பேர் என்ன? அது பின்புறம் தானே.
முன்புறம் பின்புறம்ன்றதுமா முன்னால் பார்த்தா அது முகம் தெரியல, அப்ப பின்னால பார்த்தா அதுக்கு பேர் என்ன? அது பிட்டம் என்று அப்படி சொல்லுங்க. பிட்டத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். இந்த பிட்டம் என்பது அதே சமயத்துல உங்களுடைய குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகனுடைய அப்பன் யாரு? சிவபெருமான். அப்படி எப்படி வணங்குறீங்க? எந்த தோற்றத்துல வணங்குறீங்க? லிங்க வடிவத்துல தான் வணங்குறோம். லிங்கம் என்பது எப்படி இருக்கும்? லிங்கமாகப்பட்டது அரைக்கோள வடிவத்துல இருக்கும். அரைக்கோள வடிவம். ஆமா, அப்படித்தானே? ஆமா. பிரம்ம பாகம், ருத்ர பாகம், விஷ்ணு பாகம் என்று சொல்லக்கூடிய 3 பாகங்களை கொண்ட ஒரு அம்மி குளவிய போல அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது வடிவத்தை சொல்லலாம். அதானே உண்மை. அந்த மாட்டுடைய பின்புறம் பிட்டம் நீங்க அது எப்படி இருக்கு? 2 பிளவுபட்டு இருக்கும். ஆமா. இதே போல எங்கேயாவது லிங்கம் இருக்குமா? அது மாதிரி எப்படி லிங்கம் இருக்கும்? இருக்கு ஒரு இடத்துல. மாட்டுடைய பின்புறம் மாதிரி எல்லாம் லிங்கம் இருக்குமா? இருக்கு. நீங்க பேசுற மாதிரி பேசக்கூடாது, வெட்டி பேச்சு பேசலாம் வரல. மாட்டுடைய பின்புறத்துக்கு பேர் பிட்டம் நீங்க பிட்டத்தை போல லிங்கம் இருக்கு ஒரு இடத்துல. இங்க பொதுவாகவே சிவலிங்கம் என்பது எப்படி இருக்குன்னா கோல வடிவம். நீங்க சொல்ல போல அரைக்கோள வடிவம். சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு கிடையாது. ஏன்னா அவர் வாங்கிய சாபம் இல்லையா? அதுல ஒரு சில இடங்கள் உருவ வழிபாடு இன்னும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பொதுவாகவே சிவபெருமானாகப்பட்டவரை லிங்க வடிவத்துல தான் வணங்குவோம். இந்த லிங்கத்திலேயே எத்தனை வகையான லிங்கங்களா இருக்கு. சாய்வாக இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு சதுரகிரியில. சேவலுடைய கொண்டை போல தோற்றமளிக்கக்கூடிய லிங்கம் இருக்கு சீர்காழியில. பசுவனுடைய காது மடல் போல தோற்றமளிக்கக்கூடிய லிங்கம் இருக்கு கோகரணத்துல. அது மட்டும் என்ன, அனுமனுடைய வால் தளமாகப்பட்டது சுற்றிய லிங்கம் இருக்கு ராமேஸ்வரத்துல. இப்படி எத்தனையோ லிங்கங்கள் இருக்கு. 1008 அதுக்கு பேர் சகஸ்ரலிங்கம். நான் கேட்டது அது இல்ல. மாட்டுடைய புட்டத்தை போல ஒரு இடத்துல லிங்கம் இருக்கு. அது எங்கே எதனாலன்ற லிங்கத்தை பத்தி சொல்றீங்கல்ல, சொல்லுங்கம்மா. அது ஏதாவது காரணம் இருக்கு சுவாமி. என்ன காரணம் தான் கேள்வியே. உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சது தெரியாது, எனக்கு ஆரம்பத்துல தெரியும். நான் என்ன சொல்லி புரிஞ்சுக்கிறோம். முதல்ல வேற ஒன்றும் கிடையாது சுவாமி, சாதாரண ஒரு விஷயம் தான். எப்படி? நான் பதில சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சில விவரங்கள் கேட்கலாமா? வேற ஒன்றும் கிடையாது. மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு சின்ன விஷயமாகப்பட்டது. எப்படி? இந்த கௌரவர்களாகப்பட்டவர், பாண்டவர்களாகப்பட்டவங்க, இவங்க 2 பேருக்கு தான் போர் நடந்தது, குருஷேத்திர போர். ஒரு உயிரை கொண்டா வரக்கூடிய தோஷம் என்ன? பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷமாகப்பட்டது பஞ்ச பாண்டவர்களை பிடிச்சிருச்சு. ஏன்னா போர்ல எத்தனையோ கணக்கான உயிர்களை எல்லாம் கொண்டாங்க. ஆக இந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச உடனே பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா யாருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கணும். இப்ப இந்த 5 பேரும் பஞ்ச பாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், 5 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய காந்தார வனம் என்று சொல்லக்கூடிய வனப்பகுதியில தவம் இருக்கிறாங்க சிவபெருமானை வேண்டி. அப்ப சிவபெருமான் தோன்றி காட்சி அளிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா பக்தர்களை சோதிப்பதே இறைவனுடைய வேலை. இப்ப என்ன செய்யறாரு, அந்த வனப்பகுதியில ஒரு எருது வடிவத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கனக்குள்ளேதான் இருக்கிறாரு. ஆனா அவங்களுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கிறார். மற்ற 4 கண்ணுக்கும் எருதாக காட்சி அளிக்கிறார். ஆனா இதுல 16,000 யானை பலம் கொண்டவன் யார் அப்படின்னா பீமனாகப்பட்டவன். பீமனுடைய கண்ணுக்கு மட்டும் சிவபெருமானாக காட்சி அளிக்கிறார். அப்பதான் பீமன் பாக்குறான், எங்கெங்கயோ தேடணுமே, தெய்வம் இங்கேதான் இருக்கு அப்படின்னு. அப்பதான் சிவபெருமானை தொடர்ந்து அந்த எருதாகப்பட்ட தொடர்ந்து ஓடுறான். அவரை பிடிச்சாதான் நம்மளை பிடிச்சிருக்கிற பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்படியே விரட்டி கொண்டு ஓடும் பொழுது பூமியாகப்பட்டது 2ஆக பிளக்க செய்யறாரு. ஆக பூமிக்குள்ள போய் மறையலாம் அப்படின்னு அந்த எருத வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மறைய போகக்கூடிய தருவாயில இந்த பீமன் என்ன செஞ்சான், எருதுடைய வாழை பிடிச்சு இழுத்துறான். மாட்டுடைய வாழை பிடிச்சு இழுத்துறான். பூமியாகப்பட்டது 2ஆக பிளந்திருந்தது மூடிடுது. ஆக 3/4 பாகமாகப்பட்டது பூமிக்குள்ள போயிருச்சு. பூமிக்கு மேலே எஞ்சி இருந்தது என்ன அப்படின்னா எருதுடைய பின்புறமாகப்பட்டது மட்டும்தான். ஆக 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக பஞ்ச பாண்டவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக காட்சி அளித்த ஒரே இடம் அதுதான் என்ன அப்படின்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த கேதார்நாத்ல தான் மாட்டுடைய பின்புறம் மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய லிங்கம் இருக்கு. இரண்டு பிளவாகவும் நடுவில் ஒரு சிறிய வால் போன்று தோற்றமளிக்கக்கூடிய லிங்கம் இருக்கக்கூடிய இடம் கேதார்நாத் ஆகப்பட்டது. சரிதானே? எங்க இருக்குன்னு சந்தேகப்பட்டீங்க? எப்படி யோசிக்காம இதையும் யோசிக்கிற காலத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அப்ப மாட்டுடைய பின்புறத்தை போல இருக்கக்கூடிய இடம் கேதார்நாத். 2 ஜோதிர்லிங்கங்கள் ஒன்றாகப்பட்ட கேதார்நாத். பக்கத்துல இன்னொரு நாத் இருக்கு. என்ன? பத்ரிநாத். பாத்தீங்களா? அங்க யாருக்கு சிறப்பு? என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு. ஏன்னா பத்ரிகாசம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெருமாளாக காட்சி கொடுத்தனால பத்ரிநாத் இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்ப பலவிதமான நாத்துகள் இருந்தாலும் எப்படி பலவிதமான நாத்துகள் இருந்தாலும் ஒரே ஒரு நாத்துக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு. எந்த நாத்து? அதுதான் கோபிநாத். கோபிநாத்தா? ஆமாங்க. யார் அது? ஏன்னா கோபி யாரு? நீ யாரு விட்டுருக்கா? நீ என்ன கோபிநாத்தா? அதாங்க. ஏன்னா கோபிநாதன் சொல்லக்கூடிய எம்பெருமான் அவன் தானே ஸ்ரீமன் நாராயணே. அந்த அவதாரத்துக்கு ஒரு சிறப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? இருக்கலாம் பலவிதமான சிறப்புகள் இருந்தாலும் 16,000 யானைகள் கொண்டவன் பீமன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அவனுக்கு எப்படி 16,000 பலம் வந்தது? 16,000 பிறக்கும் போதே அவனுடைய பலமாகப்பட்டது வாயு பகவானோட புத்திரன் இல்லையா? சரி. என்ன அப்படின்னா வாயு பகவானை நினைத்து மந்திரத்தை உச்சரித்து குந்தி தேவியாகப்பட்டவன் பீமனாகப்பட்டவன் கையில கிடைக்கிறான்.
கையில கிடைக்கும் பொழுது அந்த குழந்தையாகப்பட்டது தவறி 2000 அடி பள்ளத்துக்கு கீழே விழுந்துருது. யாரு அப்படின்னா பீமனாகப்பட்டவர். இந்த அம்மா பதறாங்க, போச்சு கையில கிடைச்ச குழந்தை இப்படி விட்டுட்டோமே, அப்ப குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு வந்து பார்க்கும் பொழுது அங்கு பாறைகளாகப்பட்டதெல்லாம் சுக்குநூறாக தெரித்திருந்ததான். ஆனா பீமனாகப்பட்டவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. அப்பேற்பட்ட 16,000 யானை பலம் கொண்டவன் பீமனாகப்பட்டவன். அதே சமயத்தில் அதை கொடுத்தவன் ஒருத்தன் பலத்தை கொடுத்திருக்கானே, யாரு? இந்த பலமாகப்பட்டதை கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கேன், அதை மறைக்கிறீங்க நீங்க. என்ன எது? துரியோதனன் என்ன பண்ண, பீமனாகப்பட்டவனுக்கு விஷம் கொண்டதா விருந்து கலைச்சியா. ஆமா, விருந்து கலைச்ச உடனே அது சிறு வயதுல இருக்கும். அப்ப அவன் கொடுத்தது என்ன? அந்த விஷமாகப்பட்டதெல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு பலமான. அப்படி சொல்லுங்க, அது மறைக்க கூடாது இல்லையா? பீமனை கொல்வதற்காக துரியோதனன் செய்த வேலை. ஆமா, கெட்டது செய்ய போக அங்க நல்லது நடந்துருச்சு. ஆக பாதாள யாகத்துல போய் அவன் கேட்டது என்ன? காப்பாற்றக்கூடிய அமுத கலசம். இந்த அமுத கலசத்தை உள்ளவருக்கு பங்கு வச்சு கொடுக்கணும். ஆனா என்ன பண்ண, ஒட்டுமொத்தமான ஒரு குடத்து கலசத்தை குடிக்க அப்பதான் ஒரு சொட்டு துளி குடிச்சாலே 1000 உண்டு. அப்ப 16,000 யானைகள் வளர்ப்பதற்கு அந்த அமுத குடத்தை முழுமையாக உண்டான் யாரு? பீமனாகப்பட்டவன். அதனால அவனுக்கு கிடைச்சது பாதாள லோகத்துல. அதான உண்மை. மிருகங்களை பத்தி எல்லாம் கேட்டீங்கல்ல? ஆமா. எருதை பத்தி கேட்டீங்க. எருதுடைய பின்புறம் போல தோற்றம் அளிக்கக்கூடிய லிங்கம் இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எருது இங்கனக்குள்ள நின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் போய் நின்னாலும் கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஒரு மாடாகப்பட்டது நிக்கிறது கண்ணுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சிறிய ஜீவராசியான அந்த எறும்பு இருக்கு பாத்தீங்களா? எறும்பு ஆகப்பட்டது இங்கனக்குள்ள ஓடுச்சுன்னா தெரியும், கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சு அப்படின்னா தெரியாது, கண்ணு கெட்ட தூரம் வரையும் தெரியாது. அப்பேற்பட்ட சிறிய நுண்ணுயிராகப்பட்டது இந்த எறும்பாகப்பட்டது. அன்றைக்கு யானையாகப்பட்டது சிவலிங்கத்தை அமைத்து பூஜை பண்ண காரணத்தினாலதான் ஐராவத நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமம் இல்லையா, நற்கதி அடைந்த காரணத்தினால்தான் ஐராவத நல்லூர். அது மட்டும் கிடையாது, ஆடாகவும் யானையாகவும் இருந்து வணங்கிய காரணத்தினால்தான் திருவாரூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலமாகப்பட்டு வருவாங்க. இப்படி எல்லாம் பெருமையில சேர்த்து நிறைய சிறப்புகள் பெருமை இருக்கு. ஆனா எறும்பு போய் ஒரு நாள் ஈசனை வணங்குச்சு, எறும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈசனை வணங்குச்சு. அது எந்த இடம்? ஒரு கடவுளுக்கு நம்ம ஒரு பதார்த்தத்தை ஒரு வச்சனங்களை படைக்கிறோம் அப்படின்னா அதுல ஊறி போய் தின்று அதோடைய பசியாத்தக்கூடிய தன்மை தான் எறும்புக்கு இருக்க. எறும்பு எங்க பூஜை செய்யுமா? அது வேற, நான் அதை கேட்கல. எறும்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வணங்கி பூஜை பண்ண ஒரு இடம் இருக்கு. எப்படி வணங்க பூஜை பண்ண முடியும் கேட்கிறேன். இருக்கு, தெரிஞ்சு பண்ணக்கூடிய தகுதி இருக்கா? இல்ல, நான் வம்பளுக்கல, காரணம் இருக்கு, தெரிஞ்சா சொல்லுங்க. காரணம் இருக்கு. எங்க இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களோட அசுர புத்தி இருக்க வேண்டியதான் இருக்கு. அப்படி அசுரபலம் படுத்தி படைச்சு கொண்ட அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் எடுத்த கணக்கில் வேணா சொல்லலாம். நீங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்லபடி மாபெரும் அசுரன் என்ன பண்ண, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் முனிவர்களுக்கெல்லாம். அசுரன் யாரு? அசுரனுடைய பேர் அந்தகாசுரன். கவனமா இருக்கு. ஏன் நீங்க அந்தகாசுரன் நினைச்சீங்களோ? அப்ப என்ன பண்ண, இந்த அசுரன் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்கும் துன்பத்தையும் துயரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை அழிக்கவனும் எல்லாரும் தேவர்களும் என்ன பண்ணாங்க, நேராக அப்பா பிரம்மாட்ட வந்து கேட்கிறாங்க, எப்பா படைக்கக்கூடிய கடவுள் நல்லவனையும் படைச்சீங்க கெட்டவனையும் படைச்சீங்க, இப்படி கெட்டவர்களை படிச்சு இப்படி துன்பத்தை கொடுக்குறானே, இவர்களை நீங்க அழிக்க கூடாதா அப்படின்னு எங்க அப்பாட்ட சொல்ல, அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, படைக்கிறது என் வேலை, காக்கிறது மகாவிஷ்ணுடைய வேலை, அழிப்பது வந்து ஈஸ்வரனுடைய வேலை, நீங்க எல்லாரும் சிவன்கிட்ட போய் முறையிடுங்கன்னார். தேவர்களும் முனிவர்களும் கூட்டமா போறாங்க. கைலாயத்தில் சிவன் தியானத்தில் இருக்காரு. தியானம் கலைஞ்ச உடனே சிவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்ப சிவன் என்ன பண்றாரு, யார சொன்னீங்க, அந்த அசுரனை அழிப்பதற்கு இன்னும் சில காலங்கள் இருக்கு, அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். ஐயா, நாங்க பொறுமையாக இருந்தோம்னா அதுக்குள்ள எங்க கூட்டத்தை அழிச்சு தேவர் கூட்டமே இல்லாம முனிவர் கூட்டம் இல்லாம ஆக்கிவிடுவான். அதனால எப்படியாவது அவர் வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் சீக்கிரமாக கருணை காட்டுங்க ஐயா, கருணாமூர்த்தி என்று எல்லாரும் மண்டியிடும் பொழுது நீங்க போங்க, நான் அதை சமாளிக்கிறேன்னு சொல்லி போனதுக்கு பின்னால பூலோகத்துல கொஞ்ச நாளைக்கு நீங்க மறைஞ்சு வாழக்கூடிய தன்மையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவன் கண்ணில் தட்டுப்படாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, இந்த தேவர்களையும் முனிவர்களையும் நீங்க சொன்னது போல இங்கன ஊரா தெரியும் அங்கன ஊரா தெரியாதே எறும்பா மாத்திட்டார். இந்த எறும்பு உருவத்திலே சில நாட்கள் சிவனாக்கப்பட்ட என்ன நீங்க கொஞ்ச நாளைக்கு பூலோகத்துல வணங்கி வாங்க, அவங்களுக்கு தெரியாம அந்த வனத்துக்குள்ள இருண்ட வனத்துக்குள்ளே மறைமுகமா கொஞ்ச நாளைக்கு இருங்க. ஏன்னா அவன் அசுரை வந்து உங்களை தேடும்போது நீங்க எறும்பு உருவத்துல பூலோகத்துல நுழைஞ்சு உள்ள தெரிஞ்சு அவங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு உருவத்தை மாத்தி கொடுத்தாச்சு. அதன் மூலமாக எறும்புகளாக மாறி தேவர்களும் முனிவர்களும் சிவனை பூஜை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்படி பூஜை பண்ணி வணங்கியதுக்கு பின்னால் சிவனாகப்பட்டவன் காட்சி கொடுத்து முனிவர்களுக்கு தேவர்களுக்கு காட்சி கொடுத்து அசுரனை அழித்து காட்டினான். அப்படி தேவர்களும் முனிவர்களும் எறும்பு உருவத்திலே ஈஸ்வரனை ஆகப்பட்டவனை வணங்கிய காரணத்தினாலே அந்த ஈஸ்வரனுக்கு எறும்பீஸ்வரர் ஆலயம் அப்படின்ட்டு இன்னைக்கும் நமது திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போகக்கூடிய வழியில திருவெரும்பூர் ஒரு ஊருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊர்ல தான் எறும்பாகப்பட்டது சிவனை வணங்குகிறது.
தேவர்களும் முனிவர்களும் உருமாறி எடுத்து எறும்பாக மாறி பூஜை பண்ணாங்க. அதுக்கு பெயர் ஆதியிலே திருவெரும்பியூர் என்பது மாறிதான் திருவெரும்பூர் அப்படின்னு ஒரு ஊரே உருவானது. எங்க இருக்கு? திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போற மாதிரி 6வது கைமல் தொலைவில் இருக்கு. நீங்க கேட்டக்குண்டான பதில் வேற என்ன? வேற ஒண்ணு கிடையாது. ஓரறிவு யாருக்கு சொல்லலாம்? ஓரறிவு புல் பூண்டு தாவர வகை. ஈரறிவு புழுப்பூச்சி முதலான ஜீவன். மூன்றறிவு நீர்வாழ்வன. நான்கறிவு பறவை இனம். ஐந்தறிவு ஆடு மாடு போன்ற விலங்குகள். ஆறறிவு உங்களைப் போல மனிதர்களுக்கு. ஏழறிவு எங்களைப் போல ஞானிகளுக்கு. எட்டறிவு இறைவனுடைய அறிவு. அதுதான் எட்டாறிவு. எவனும் எட்டி பிடிக்க முடியாது. நல்லா பேசுறீங்க சுவாமி. ஆனா ஒரு இன்னும் ஒரு விளக்கம் கேட்கணும். இங்க இருங்க. நீங்க என்னத்தையும் சொன்னாலும் விளக்கத்தை கொடுத்தாலும் இப்ப நீங்க முனிவர் தானே? எத்தனை முனிவர்கள் இருக்கிறாங்க? மொத்தம் 46 ரிஷிமார்கள் மொத்த கணக்கு. ரிஷிமார்கள் இருக்கிறாங்க. இப்ப மான்ல இருந்து ஒருத்தர் தோன்றி இருக்கிறாரு. அவர் யாரும் தெரியுமா? கலைக்கோட்டு மகன். கலைக்கோட்டு மகரிஷி என்று சொல்லக்கூடியவர். மாட்டிலிருந்து தோன்றியவர் கௌதமராகப்பட்டவர். குரங்கிலிருந்து பிறந்த முனிவன் மாருதி முனிவன் என்று சொல்லக்கூடியவன். தவளையிலிருந்து பிறந்தவன் மண்டூகன் என்று சொல்லக்கூடியவன். குதிரையின் முதுகை கிழித்துக் கொண்டு பிறந்தவன் அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடியவன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு முனிவராகப்பட்டவங்க தோன்றி இருக்கிறார். நடந்த விஷயம் தானே? இல்ல இல்ல நடந்த விஷயம் இல்ல 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 உண்மை பொய் இல்ல இல்ல அப்படி சொல்லுங்க. உண்மை நடந்த விஷயம். இதே மாதிரி பாம்பிலிருந்து ஒரு முனிவர் தோன்றி இருக்கிறார் இல்லையா? பாம்புக்கு பிறந்த பாம்புக்குள்ள இருந்து குட்டி தானே ஒரு முனிவன் எப்படி வருவேன்? ஏங்க மான்ல இருந்து தோன்றி இருக்காங்க, மாட்டுல இருந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்க. அதனாலதான் கேட்டேன். ஒத்துக்கிட்டீங்கல்ல, பொய் இல்ல இல்ல உங்களை கேட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. பாம்புல இருந்து அத்தனை ஜீவராசிகள் இருந்து ஒவ்வொரு முனிவர்கள் தோன்றி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாம்பில இருந்து முனிவர் தோன்றி இருக்கிறாரு. அது யாரும் தெரியுமா? கடைசியில யானையை தொட்டு மாடை தொட்டு பாம்புல வந்து வாங்க இன்னும் போவோம். சரி இருக்கட்டும். ஏன்னா சர்ப்பத்தை குடிச்சாத்தே சரிப்பட்டு வரும் அந்த காலத்துல அப்படின்னு. அது சர்ப்பம். நீங்க சொல்றது சர்பத்து, அது கிடையாது. நான் சொல்றது சர்ப்பம். அதைத்தாங்க சொல்றேன். சர்ப்பத்தால் தானங்க உருவானது. நீங்க சொல்ற சர்ப்பத்தல்லுங்க. சர்ப்பம் என்றது பாம்பு சர்ப்பத்தால் உருவான கதைன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அந்த சர்ப்பத்தால் உருவான கதை